நம்ம வீட்டில் இன்றைக்கி குலோப்ஜாம் போட போகிறோம். அது என்னோடய மெத்தடில் நான் போடுறேன். அதை நீங்களும் பார்த்து எப்படி போடுவதுன்னு பார்த்துக்கங்க. அதே மாதிரி நீங்களும் போடுங்க. அதுக்கு தேவையான பொருள் குலோப்ஜாம் மிக்சரு, நெய், பால், கொஞ்சம் தண்ணி. சரி, 2 ஸ்பூன் நெய் போட்டு மாவில் நல்லா பிணைஞ்சிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி பிணையணும். மாவை ரொம்ப அழுத்தம் கொடுத்து மாவை நல்லா இப்படி பிணைஞ்சிக்கணும். இப்படி கையை வச்சா இது உள்ளே போகணும். இதுதான் ஒரு பதம், அவ்வளோதான். இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்னதாக போட்டாலும் சரி, பெருசாக போட்டாலும் சரி. ஆனால் உருண்டை அழுத்தி போடக்கூடாது. அழுத்தி போட்டாக்கா சீக்கிரம் ஊறாது. இப்போ நம்ம மாவை பிணைஞ்சி உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ அதில் போட்டு பொரித்து ஒன்று ஒன்றா போடணும். ஒன்று ஒன்றா போட்டு அதை பொரித்து அப்படியே பாவு நிறுத்தி வச்சுருக்கோம். 1/2 கிலோ ஜீனி, 1/2 கிலோ 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். பாவு நிறுத்தாச்சு. இதை பொரிச்சாச்சு. அப்படியே சூடாக இருக்கிற ஜீராவில் அப்படியே போட வேண்டியதுதான். அவ்வளோதான். போங்க. இதை காட்டாதீங்க. இப்போ குலோப்ஜாம்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம எவ்வளோ சின்ன சின்ன உருண்டையாக போட்டோம், இப்போ எவ்வளோ பெருசாக வந்துருக்கு பாருங்க. அதில் ஒன்று எடுத்து டேஸ்ட்டு பண்ணி பார்ப்போம். எம்மியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.